எந்த காரியத்தை நாம் செய்தாலும் தேவ ஆலோசனையின்படி நாம் செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய ஆலோசனையின்படி ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தோம் என்றால், ஏன்னா வேதத்துல அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கொண்டா அநேக ஆலோசனைகளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஆலோசனையின்படி நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுடைய ஆலோசனையின்படி நம்மளுடைய பிரியத்தின்படி நாம் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்கிறது. இப்ப வேதம் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஆலோசனையை வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னண்டையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. அப்போ வருத்தத்தோடு பாரத்தோடு கவலையோடு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் என்னிடத்தில் வாங்க என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை விட்டுட்டு வேற எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் நம்ம போயிட்டு இருப்போம். நம்மளுடைய பிரச்சனை மாறணும், கவலை மாறணும், சூழ்நிலைகள் மாறணும் என்று சொல்லி மற்ற ஆண்டவரை விட்டு நம்ம எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் நம்ம போய் என்ன பண்ணுவோம், பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக இருப்போம். ஆனால் தேவ சமூகத்துல போய் நம்மளுடைய நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துல வைத்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அதுல இருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் நல்ல நல்ல ஆலோசனை தேவன் வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விசேஷமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக பிரயாசங்கள் நம்ம படுகிறோம். நம்ம எல்லாம் எதுக்கு இங்க இருக்கிறோம்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி தான் நம்ம இங்க இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு கஷ்டப்படுறோம். எல்லாத்தையும் இந்த வெயில், மழை, இவனுக்கு படுத்துற பாடு எல்லாத்தையும் நாம் ஏன் சகிக்கிறோம் என்றால், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும். அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். எப்படியாவது அந்த பிள்ளை படிச்சு முன்னேறிட வேண்டும் என்று சொல்லி நம்ம பல பிரயாசங்களை நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் வேதம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக வேதம் நமக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்குது. அந்த ஆலோசனை நம்ம மறந்துடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், உலக பிரகாரமா நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய முடியும், நம்ம பிள்ளைகளை எப்படியெல்லாம் டெவலப் பண்ண முடியும், என்ன படிக்க வச்சா நல்லது, என்னென்ன டேலண்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் பிரயாசப்பட்டு தேவன் கொடுக்கிற ஆலோசனையை மறந்துட்டு பாக்கி உள்ள ஆலோசனைகள், பாக்கி உள்ள பிரயாசங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனால் பின்னாட்கள பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணா போகும். ஏன்னா ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நம்மளுடைய பிள்ளைகள் எதிர்காலங்கள் நல்லா இருக்க முடியாத ஆண்டவர் சில நல்ல ஆலோசனை கொடுங்க. ஏன்னா நீங்க இப்போது நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க வாசிங்களேன், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று சொல்லி கர்த்தர் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு தேவன் சொல்லக்கூடிய ஆலோசனையை விட்டு மற்ற எல்லா காரியத்திலும் நம்ம என்ன பண்ணுகிறோம், பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வழி என் வழி இல்லப்பா, உன்னுடைய ஆலோசனை என்னுடைய ஆலோசனை கிடையாது. நான் என்ன ஆலோசனை கொடுக்கணும் அதன்படி நீ செய்ய ஆரம்பிக்கும் போது உன்னையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும், உன் சந்ததியும் உன் குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அவருடைய ஆலோசனையின்படி நடக்க நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கணுங்க. நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைனா இன்னைக்கு நம்ம பிரயாசங்கள் எல்லாமே நம்மளுடைய பிள்ளைகள் எப்படியாகிலும் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம பிரயாசப்படுகிறோம். இப்ப நம்ம பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்க. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு
அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார். அப்ப நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஈவன் நம்மளுடைய ஆசீர்வாதமே ஆண்டவர் இங்க சொல்லுகிறான், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான். அப்ப முதலாவது அவன் தன் உத்தமத்தில் நடக்கும்போது முதலாவது அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். முதலாவது அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் அவனுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால அங்கு சொல்லுகிறார், நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு மனுஷன் ஒரு குடும்பம் உயர்த்தப்பட வேண்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், எந்த மனுஷன், அதாவது எந்த நீதிமான் உத்தமத்துல நடக்க ஆரம்பிக்கிறானோ அந்த மனுஷனுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான் யாருங்க? நீதிமான் நம்ம தான் அந்த நீதிமான். நீதிமானா இருந்தாலும் அந்த உத்தமத்திலே நாம் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கின்றோம். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறானோ அந்த மனுஷன் நீதிமானாக பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த நீதிமான் தன்னுடைய உத்தமத்தில், அதாவது தேவன் காட்டக்கூடிய வழியில் அந்த நீதிமான் நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த மனுஷனையும் அந்த சந்ததியும் அந்த குடும்பத்தையும் தேவன் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் இருக்கிறார். நம்ம இதை விட்டுட்டு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக பிரயாசங்கள், அநேக பாடுகள், அநேக வேதனைகள் நம்ம என்ன பண்ணுகிறோம்? சகிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நாம் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க ஆரம்பித்தோம் என்றால் தேவன் நம்முடைய சந்ததிகளை கையில் எடுக்கிறவராக இருக்கிறார். சந்ததிகளை கையில எடுத்து அவர் ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைகள் படிக்காம கூட இருக்கலாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பேச்சை கேட்காம துணிகரமாய் இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நமக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டே. ஆனால் ஆண்டவர் நம்ம உத்தமத்துல நடக்க ஆரம்பிச்சோம் என்றால் ஆண்டவர் பிள்ளைகளை கையில் எடுக்க ஆரம்பிப்பார். எங்க இருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் அந்த பிள்ளைகளை உடைச்சு உருவாக்கி ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து நிறுத்துவதை நாம் பார்க்க முடியும். அநேக சாட்சிகளை நாம் வேதத்துல இருந்து பார்க்க முடியும். அப்படி தேவன் உருவாக்கின மனிதர்கள் எல்லாம் நாம் பார்க்க முடியும். யாக்கோபு அவன் உத்தமத்துல இருக்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையை தேவன் கையில எடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் உத்தமமா இருக்கும்போது இவன் சொந்த தேசத்தை விட்டு யாரும் தெரியாத தேசத்துல அடிமையாய் போய் இருந்த தேசத்துல ஆண்டவர் அங்கே பார்வோனுக்கு அடுத்ததாக தேவன் அவனை உயர்த்துகிறவராக இருந்தார். அதற்கு விதை போட்டது யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்களுடைய உத்தமம் யோசேப்புடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாதவனா. அவன் அந்த காலத்துல காலேஜ்ல நம்ம படிச்சான், எங்க நம்ம பார்க்க முடியுது. அவன் வீட்டு வேலை அடிமையா அங்கங்க வேலை செய்து தன் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்த மனுஷன். ஆனால் கர்த்தர் அந்த மனுஷனோடு இருந்தது நிமித்தம் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம யோசேப்பு எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு அடுத்ததாக உயர்த்தப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக உத்தமத்துல நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நம்முடைய கையில இருக்கு. பிள்ளைகளுடைய படிப்புல கிடையாது, பிள்ளைகளுடைய டேலண்ட்ல கிடையாது, பிள்ளைகளை நீங்க எந்த யூனிவர்சிட்டியில எங்க ஹைஃபையா போய் படிக்க வச்சாட்டும் அதுல கிடையாது. நம்ம தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தமமாய் நடக்க ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எங்கே இருந்தாலும் தேவன் அந்த பிள்ளைகளை உயர்த்தி வைத்து ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில அதுதான் நாம் பார்க்க முடியும். ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தன் தாயும் தன் தகப்பனையும் தன் சகோதரி எல்லாரையும் விட்டு அடிமையாய் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட இடத்துல இவர்களுடைய உத்தமம் பிளஸ் யோசேப்புடைய உத்தமம் இது நாளும் சேரும் போது அவனுடைய வாழ்க்கையில கொடுத்த ஒவ்வொரு தரிசனங்களையும் தேவன் அவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி முடிச்சாருங்க. இன்னைக்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை குறித்திருக்கிறார். நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. நம்ம எப்படி பரிசுத்தமாய் வாழ்கிறோம், தேவனுக்கு முன்பதாக எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை வைத்துதான் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார்.
அதை காட்டிலும் இந்த உலக ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பதை பார்க்கலாம். தேவ ஞானத்தை கொடுத்து நாம் பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவதை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது. இதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் போய் அந்த தேசத்துல இருக்கும்போது 13 வருஷம் தான். நான் அந்த தேசத்துல 30 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல, வந்த மாரியே தான் இருந்துகிட்டு இருக்கேன், ஆளுதான் வளர்ந்துருக்கு. ஆனால் 13 வருஷத்துல தேவன் அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற ஆரம்பிக்கிறார். அவன் நினைச்சு பார்க்கல, அவன் தரிசனத்தை எல்லாம் பார்த்தா எல்லாம் கண்டான், ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பிச்சான். ஆனால் அந்த ஒரு பொசிஷன், பார்வோனுக்கு அடுத்ததாக நான் உயர்த்தப்படுவேன், கடைசியா அவனுடைய நிலைமை எப்படி ஆனிச்சு, இந்த ஜெயில விட்டு என்னை விடுதலையாக்குனா போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டான் யோசேப்பு. எப்படியாகிலும் நான் ஒரு குற்றமும் செய்யல, எப்படியாவது இந்த ஜெயில இருந்து என்னை விடுதலையாக்கி நீ வெளில கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜாவுடைய வேலைக்காரன் அவன் கேட்கிறான். ஆனாலும் ஆண்டவர் தன் இருதயத்துல வைத்த திட்டம் ஒரு நாள் என்ன பண்ணாது, ஃபெயிலியர் ஆகவே ஆகாதுங்க. நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பித்தோம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், அங்கே நிறைவேற்றி முடிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நமக்கெல்லாம் நல்லா தெரியும், ஈசாக்குடைய வாழ்க்கை நமக்கு நல்லாவே தெரியும். ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியுது. 100 மடங்கு ஆசீர்வாதம். எந்த ஒரு காரியத்திலும் அவன் ஃபெயிலியர் இல்லாதபடிக்கு அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறவராக இருந்தார். ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய பிரயாசத்தை பார்க்கலாம். ஈசாக்குடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து தொடங்க ஆரம்பிக்கிறது. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அப்படியே இவனுடைய வாழ்க்கையில கேரி ஓவர் ஆகி வரதை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 75வது வயதுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆனால் 99வது வயதுல வந்து ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் நட. வாசிங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. 99வது வயதுல வந்து ஆபிரகாம் சொல்கிறான், எனக்கு முன்பதாக நீ நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் நான் பெருக பண்ணுவேன். எனக்கு முன்பதாக நீ உத்தமனாய் நடக்க வேண்டும், உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி நீ வாழ ஆரம்பிக்கும் போது, நான் கொடுக்கக்கூடிய பிரமாணத்தின்படி நீ வாழ ஆரம்பிக்கும் போது, நான் உன்னை திரளாய் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம் அந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய விசுவாசத்துல உத்தமனாய் இருக்கிறான், தேவன் சொல்லக்கூடிய காரியத்தை செய்வதில் உத்தமனாய் இருக்கிறான். தேவன் இடையில அவனை சோதிச்சும் பார்க்கிறாரு. ஈசாக்கு நீ எனக்கு பலி செலுத்து என்று சொல்லும் போது அந்த உத்தமத்துல இருக்கிறானா, அந்த உடன்படிக்கையின்படி நிற்கிறானா, நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்து பார்க்கிறார். அதுக்கும் ஆபிரகாம் என்ன பண்ணுகிறான், அந்த காரியத்திலும் 100க்கு 100 உத்தமனா இருக்கிறாங்க. எந்த ஒரு ஆக்ஷனும் கொடுக்கிற மாரி எடுக்கிற மாரி நம்மள என்ன பண்ணுவோம், கொடுக்கிற மாரி கொடுத்து வாங்குற மாரி வாங்கிட்டு போயிடுவோம். ஆபிரகாம் பிள்ளை உத்தம இருதயத்தோடு கொண்டு போய் பலிபீடத்துல வச்சு கத்தியும் வெட்ட ஓங்க, ஆண்டவர் அந்த இடத்துல கூப்பலன்னா வெட்டியே தூக்கி போட்டிருப்பான். 2 துண்டா பலி செலுத்திட்டு அவன் பாட்டு இறங்கி போயிருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் விசுவாசமாய், அந்த அளவுக்கு அவன் உத்தமமாய் நடக்க ஆரம்பித்தான். இந்த உத்தமம் தான் ஈசாக்குடைய வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஈசாக்கு விதை விதைக்கும் போது அங்க 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். இன்னொன்னு ஈசாக்குடைய கீழ்ப்படிதல் நம்ம அங்க பார்க்க முடியும். நல்ல அவன் சாயங்கால வேலை என்ன பண்ணுகிறான், அவன் வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷனாய் காணப்படுகிறான். நம்மளாம் சாயந்தர நேரத்துல என்ன பண்ணுவோம், டியூட்டியை முடிச்சு வந்த வேகத்துக்கு செல்ல கையில எடுத்தோன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செல்ல கீழே வைக்க மாட்டோம். டியூட்டியை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த வேலையை ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு, நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் எந்த தீங்கும் இல்லாம பாதுகாத்தாருன்னு சொல்லி
அதெல்லாம் நினைக்க மாட்டோம். வந்த வேகத்து ரொம்ப டயர்டா இருக்கும் சொல்லி படுத்துக்கிட்டு சும்மான படுத்துருக்கோம் சொல்லி கையில மொபைலை எடுத்தோம்னா மணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஈசாக்கு அவன் ஆண்டவருக்கு முன்பதாக வார்த்தைகளை தியானம் பண்ணி வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கிறான். ஆபிரகாமுடைய உத்தமத்தின் நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் ஈசாக்குடைய வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கிறது. ஈசாக்கு தேவனுக்கு முன்பதாக உத்தமமா இருக்கணும், வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சிருக்கனாலதான் அவனுடைய ஆசீர்வாதமும் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வர ஆரம்பிக்க. இந்த ரெண்டு ஆசீர்வாதம் சேர்ந்து அவனை ஆசீர்வதிக்கும் போது 100க்கு 100 அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். எடுக்கக்கூடிய எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஆனா நீங்க யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, யாக்கோபு சொல்லுவான், நீங்க வாசிங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது, நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அப்ப அங்க யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறான். சொல்லும் போது அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறான்? யோசேப்புடைய தலையில் அவன் கடத்துகிறவனாக இருக்கிறான். அதுதான் நீதிமானுடைய சந்ததி. நீதிமான் அவனும் ஆசீர்வதிக்கவும் அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். இப்ப யாக்கோபு சொல்கிறான், என்னுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேன்மையானது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கி கொள்ளாமல் போயிட்டு, லோத்துக்கும் ஆபிரகாம் பிரச்சனை வந்தது. அவனுடைய மந்தை பெருக ஆரம்பிக்கும் போது அங்க இடம் பத்த மாட்டேன், அதனாலதான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க. அந்த அளவுக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் பயங்கரமாக இருந்தது. 300 புருஷர்களுக்கு அவன் என்ன பண்ணுகிறான்? 300 வாலிப பிள்ளைகளுக்கு அவன் அவன் வீட்டில் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களை பராமரிக்கிற அளவுக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேரு? 3 பேர் விருந்தாடி வந்துட்டா எந்த ஹோட்டல்ல வாங்கலாம் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். யாராவது சொல்லாம கொல்லாம வந்துட்டாங்கன்னா எந்த ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி அவங்கள சாப்பாடு ஒரு வேளை போட்டாங்கன்னா 3 வேளை 300 பேருக்கு அவன் ஆபிரகாம் என்ன பண்ணுகிறான்? படியளக்கிறவனாய் அந்த அளவுக்கு அவன் ஆசீர்வாதம். யாக்கோபு சொல்லலாம், அதை காட்டிலும் என்னுடைய ஆசீர்வாதம் உயர்ந்தது. ஈசாக்கு வேதம் சொல்லி 100க்கு 100 ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் யாக்கோபு சொல்கிறான், அதை காட்டிலும் என்னுடைய ஆசீர்வாதம் உயர்ந்தது. என்னுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் யோசேப்புடைய ஆசீர்வாதம் இன்னும் உயர்ந்தது. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆபிரகாம் உத்தமத்தில் நடக்க ஆரம்பித்து அவன் அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கடத்தி விடுகிறான். ஈசாக்கு உத்தமத்தில் நடக்க ஆரம்பிக்கும் போது இவங்க 2 பேருடைய ஆசீர்வாதம் யாக்கோபு மேல வருகிறது. யாக்கோபு தேவன், நீங்க யாக்கோபு நமக்கு நல்லா தெரியாம ஃப்ராடு. யாக்கோபு யாரு? நம்மளை போல ஒரு ஃப்ராடு, ஏமாத்துக்காரன். எங்க சான்ஸ் கிடைக்கும் அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அடுத்தவனை கீழே தள்ளி முன்னேற பார்க்கக்கூடியவன் தான் யாக்கோபு. ஏமாற்றுக்காரன் சொல்லி அவனை குறித்தான். என்னைக்கு தேவன் யாக்கோபை சந்தித்தாரோ அன்னைக்கு தன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சான். அதுவரை ஏமாற்றுக்காரனாலும் வஞ்சிக்கிறவனாக ஏசாவுக்கு தெரியாம அவனுடைய புத்திர சுவிகாரத்தை என்ன பண்ணான்? இவன் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய மனுஷனாய் காணப்பட்டான். ஆனால் தேவன் அவனை சந்திக்கும் போது, வனாந்தரத்தில் வைத்து தேவன் அவனை சந்திக்கும் போது அங்கே யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. அந்த முழுவதும் ஒப்பு கொடுக்கும் போது தேவனுக்கு முன்பதாக அவன் உத்தமமாய் நடக்க ஆரம்பிக்கான். நீங்க வாசிங்கன்னா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 20லிருந்து 22 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்க, கர்த்தர் எனக்கு, தாவீது சொல்லுவான் பார்த்தீங்களா 23ஆம் சங்கீதத்துல, கர்த்தர் என் மீட்பராய் இருக்க நான் தாழ்ச்சி அடையேன். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்க கொடுக்குறேன். அது மாத்திரம் இல்ல, அடுத்த வசனம் கூட, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். இப்ப இங்க யாக்கோபு சொல்லக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட். அவன் தேவனுக்கு விரோதமாய், அவன் ஏமாற்றுக்காரனாய், உண்மை இல்லாதவனாய், உத்தமம் இல்லாதவனாய் நடந்து கொண்டிருந்தான். ஆனா தேவனை சந்தித்ததுக்கு அப்புறம் அவன் சொல்லுகிறான், நான் நிறுத்தின இந்த கல் என் தேவனுக்கு
வீடாகும் என்று சொல்லுகிறான். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். ஏன்னா இதுக்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் சொன்ன காரியங்கள் எல்லாம் கேட்டு இருக்கிறான் யாக்கோபு. ஆபிரகாம் சொன்ன எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது, எப்படி பிரித்து கொண்டு வந்தா, என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஆபிரகாம் என்ன பண்ணியான், மடியில வைத்து சொல்லி அவன் வளர்க்கிறவனாக காணப்பட்டான். ஆனா அது எல்லாம் விட்டுட்டு சுயநலமாய் யாக்கோபு வாழ ஆரம்பிச்சான். தன் இஷ்டம் போல தான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன வேணாலும் செய்ய அவன் ரெடியாக இருந்து கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில் தான் தேவன் அவனை சந்திக்கும் போது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. அவர் கர்த்தரின் தேவனாய் இருப்பார் என்றால் அவர் சொல்லுகிறபடிதான் அவன் வாழ. அதுக்கப்புறம் நீ யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்து அவன் தன் ஓட்டத்தை முடிப்பதை நான் பார்க்க முடியும். லாபானுடைய மந்தை நைட்டும் பகலுமா வெயிலையும் பனியிலையும் இருந்து அவன் பாதுகாக்கிறவனாக இருந்தான். தன் கரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களையும் அவர்களை விசாரித்து தன்னுடைய மந்தை எப்படியாப்பட்ட நிலைமையில இருக்கு. ஏன்னா ஏசா சொல்லுவான், சீக்கிரமா மந்தையை கூட்டிட்டு வா, நம்ம எல்லாம் போலான்னு. அப்ப யாக்கோபு சொல்லுவான், என் மந்தையை நான் வேகமா ஓட்டினால் எல்லாம் வழியிலே மறித்து போய், நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன் என்று சொல்லி தன் மந்தைக்காக வாழக்கூடிய ஒரு மேய்ப்பனாய் மாற்றப்பட்டாங்க. அதான் யாக்கோபுடைய வாழ்க்கை. அதனால்தான் அந்த உத்தமம், அதனால்தான் அவனால சொல்ல, அவனால் டிக்ளைன் பண்ண முடியுது, இல்ல அவனால கிளைம் பண்ண முடியுது, என் முற்பிதாக்களை பார்க்கலும் என்னுடைய ஆசீர்வாதம் விசேஷித்தது, என்னுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் யோசேப்புடைய வாழ்க்கை இன்னும் உன்னதமாக இருக்கு. அதனால்தான் அவன் அங்க பார்வோனுக்கு அடுத்ததாக, ஏன்னா யோசேப்பு தரிசனத்தை சொல்லும் போது யாக்கோபு சொல்றான், அந்த காரியத்தை தன் இருதயத்துல வைத்துக் கொள்வான். யாக்கோபு தன் இருதயத்துல வைத்துக் கொள்வான். அந்த ஒவ்வொரு காரியத்தையும் இருதயத்துல வைத்து கொண்டு அந்த பிள்ளைகளை அந்த 49ஆம் அதிகாரத்தை நீ வீட்டுல போய் வாசிச்சுக்கலாம். 12 கோத்திரத்தையும் கூப்பிட்டு வைத்து கடைசி நாட்கள் ஆண்டவர் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கு, நீங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்க்க தரிசனங்கள் சொல்லி ஆலோசனை கொடுப்பதை நாம் பார்க்க முடியுது. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம உத்தமமாய் நான் இன்னைக்கு இந்த அளவு ஆசீர்வதிக்கப்பட்டேன்னா என்னுடைய தாத்தா ஆபிரகாம், என்னுடைய தகப்பன் ஈசாக்குடைய உத்தமம், அவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தனாலதான் எப்படியோ ஏமாற்றுக்காரனாய் தேவன் அற்றவனாய் வாழ்ந்த என்னை தேவன் சந்தித்து என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அவர் தேவனாய் இருப்பார் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி அவருடைய வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு என்னை இந்த அளவு ஆண்டவர் வெறுங்கையாய் நான் போனேன், 2 பரிவாரங்களோடு தேவனை திரும்பி வர பண்ணினார். இந்த ஆசீர்வாதம் எல்லாம், ஏன்னா அந்த நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு தான் அந்த ரேஸ்ல முன்னாடி இருந்துகிட்டு இருப்பான். 12 கோத்திரத்துல யூதாலாம் அதுக்கப்புறம் தான் அவன் முன்னேறி வருவான். யூதா தான் ஆண்டவர் வரக்கூடிய சந்ததி. ஆனா அந்த காலகட்டத்துல யோசேப்பு தான் டாப்ல இருக்கிறான், ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டே இருக்கிறான். தகப்பன் நேசித்த நிமித்தம் அல்ல, யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையா இருந்தனாலதான் அங்கே யோசேப்பு என்று சொல்லி அவன் பின்பதாக சொல்லுகிறான். அவருடைய யாரெல்லாம் அதை விரும்புகிறாங்களோ அவங்களுடைய எல்லார் மேலும் என்ன பண்ணும், தன் சகோதரர்கள் விசேஷத்தினுடைய உச்சந்தலை மேலும் வருவதாக என்று சொல்லி யாக்கோபு சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நம்மளுடைய குடும்பங்கள் உயர்த்தப்பட வேண்டும், நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய கையில தாங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறோம், படிக்க மாட்டேங்கிற, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற, கீழ்ப்படிய மாட்டேங்கிற, நம்ம பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறோம். பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது முன்னாடி அந்த ஸ்கேலை வச்சு உங்களே அடிச்சுங்க, கையை நீட்ட சொல்லி நம்மளே அடிச்சுக்கணும். நான் சரி கிடையாது, நான் தேவனுக்கு பிரியமா இல்லை, நான் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கவில்லை என்று சொல்லி நம்ம தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் கரத்தில் எடுக்க ஆரம்பிப்பார். இந்த பிள்ளைங்க படிச்சிருக்கு படிக்கல அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் தேவன் உயர்த்த ஆரம்பிச்சார்னா ஒரு படிப்பும் அவங்களுக்கு அவசியமே இல்லை. அதுக்காண்டி படிக்க வைக்கணும்னு சொல்ல, படிக்க வைப்போம். ஆனால் தேவன் உயர்த்த ஆரம்பிச்சார்னா சம்பந்தம் இல்லாம படிச்ச லைன்ல இருக்காதுங்க, டிஃப்ரெண்டா கொண்டு போய் வைப்பார். என்னுடைய வாழ்க்கையில நான் படிச்ச லைன்ல நான் வேலை பார்க்கல, நான் படிச்ச வேலை போனேன்னா எனக்கு ஒரு டெக்னீஷியன் கிரேடு தான் கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்ல ஒரு சீனியர் ஸ்டாஃபா என்னை தேவன் உயர்த்தி வச்சிருக்கிறார்னா ஒவ்வொரு சித்தத்தின்படி என்னை நடத்த ஆரம்பிச்சார். வாழ்க்கை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சு 21 வயதுல ஆண்டவர் என்னை தேடி வந்தா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். 22வது வயதுல ஞானஸ்தானம் எடுத்து என் ஓட்டத்தை தொடங்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தேன்னா என் வாழ்க்கை எனக்கு ஆச்சரியமா இருக்கும்.
இன்னைக்கு நான் திரும்பி பார்த்து இந்த இடத்துல என்ன நான் பிரசங்கம் பண்றேனான்னு சொல்லி பார்த்தேன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ நாள் நான் இந்த இடத்துல முட்டிகால் போட்டு நான் ப்ரேயர் நடத்தும் போது நான் ஆச்சரியமா பார்ப்பேன். நம்மெல்லாம் இதுக்கு ஒரு தகுதியான ஆளே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் இவ்வளவு தூரம் நம்மளை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி அந்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த செய்யக்கூடிய காரியங்களை பார்த்துதான் இன்னும் ஓடணும், இன்னும் ஓடணும், இன்னும் ஓடணும், இன்னும் ஆண்டவருக்காண்டி எதையாவது நான் செய்யணும். ஆத்மா தான் நம்மளுடைய முக்கியம். நம்ம மத்த நீ காணிக்க கொடுக்காம போனி என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆத்மா வளர வேண்டும், ஆத்மா உருவாக்கப்பட வேண்டும், ஆத்மாக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுங்கிற ஒரே எண்ணத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வேற ஒரு நோக்கமும் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரே நோக்கம், ஆண்டவரே இந்த சபைக்கு வரக்கூடிய ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான். அதனாலதான் சில நேரங்கள் என்னுடைய பிரசங்கம் கொஞ்சம் கடினமா இருக்கும், காலையில விட்டு கலட்டி எடுத்துட்டேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா தேவன் அவர் தன்னுடைய கையில ஒரு பெரிதான ஒரு திட்டத்தை நம்ம மேலும், நம்மளுடைய வாழ்க்கையிலும், நம்மளுடைய குடும்பத்திலும், நம்மளுடைய பிள்ளைகள் மேலும் பெரிதான ஒரு திட்டத்தை வைத்து கொண்டு ஆண்டவர் நடந்துகிட்டே இருக்கிறார். நம்ம பின்னாடி அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அவருக்கு செஞ்சு கொடுக்கறதே கிடையாது. ஆண்டவர் கேட்கலாம், நீ எனக்கு முன்பதாக நீ உத்தமமாய் நடந்துரு, அவ்வளவுதான். வேற ஒன்னும் ஆண்டவர், நீ எனக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நீ நடந்துரு, பாக்கி எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறார் ஆண்டவர். அதுதான் நம்மளால முடியாது. ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம உத்தமமாய் நடக்க முடியாது. பாக்கிய காரியங்கள் என்ன சொன்னாலும் அதை நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய எதிர்காலங்கள் எல்லாமே நம்ம கரத்துல இருக்கு. நீங்க அங்க எங்கெல்லாம் ஓடிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம தேவனுக்கு முன்பதாக, நீங்க தாவீது அழகா சொல்லுவார், சங்கீதம் 37:25 வாசிங்க. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நான் இளைஞனாய் இருந்தேன், இன்னைக்கு முதிர் வயதா இருக்கிறேன், ஆனால் நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. ஏன்னா அவன் சேர்த்து வைத்த ஆசீர்வாதம் எல்லாம் அந்த சந்ததிக்கு அதன் காலங்களில் கொடுத்து நான் நடத்துகிறவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு ஒரு பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு காரியத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி, எவ்வளவு பாவத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம அதோட வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் தேவன் கேட்கறது எல்லாம், நீ பரிசுத்தமாய் வாழ உன்னை நீ ஒப்புக்கொடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு முன்பதாக உண்மை உத்தமமாய் வாழ நீ உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்படி நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் என்றால் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதான் அப்போஸ்தலன் பவுல், நீங்க தீமோத்தேயுக்கு அவன் ஒரு ஆலோசனை கொடுப்பான். இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நிறுத்தும்படியாய் நீ என்ன பண்ண வேண்டும்? ஜாக்கிரதையாய் இரு. தேவனுக்கு முன்பதாக உன்னை உத்தமனாய் நிறுத்தும்படியாக நீ ஜாக்கிரதையாய் இரு என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவை பார்த்து. வாலிப வயதுல இருக்கும்போது இன்னைக்கு அதே தான் ஆண்டவர் நம்மளையும் பார்த்து சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் இருக்கும்படியாக நீங்க என்ன பண்ண வேண்டுமா? ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டுமா? அந்த ஜாக்கிரதையா நாம் வாழ ஆரம்பித்தோம் என்றால் உண்மையிலேயே நம்மளுடைய குடும்பத்தை தேவன் கையில எடுத்து அவர் ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். எப்படி நாம் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்களேன். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறனால தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க, தேவனுக்கு முன்பதாகவும் எல்லா மனிதருடைய மனசாட்சிக்கு முன்பதாக எங்களை உத்தமர் என்று விளங்கப்படும். எப்படி என்றால், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் நாங்கள் உத்தமமாய் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. இந்த
அந்தரங்க பாவங்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த அந்தரங்க பாவங்கள் நம்ம யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி சில காரியங்களை நாம் செய்ய ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மளை நோக்கி கொண்டே, நீதிமான் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருந்து கொண்டிருக்கிறதுங்க. நம்ம தனியா இருந்தாலும் சரி, யாரோட இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்முடைய கண்கள் தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். அதனால இங்க சொல்ல வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து என்று சொல்லி, அந்தரங்க பாவங்கள், துணிகர பாவங்கள், இதையெல்லாம் நாம் வெறுத்து விட்டு விடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த பாவத்தை நம்ம வெறுக்கலன்னு வச்சுங்களேன், அந்த பாவம் நம்மளை பின்தொடரும். அந்த பாவத்தினால வரக்கூடிய விளைவுகள், அந்த பாவத்தினால வரக்கூடிய தீமைகள், அந்த பாவத்தினால வரக்கூடிய வனாந்தரங்கள் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்மளை மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அது பின்தொடரக்கூடியதாக காணப்படும். நம்மளோட முடிஞ்சு போச்சுன்னா கூட ஆண்டவர் சரி உன்னோட தொலைஞ்சு போட்டுன்னு விட்டுருவாரு. ஆனால் அது சந்ததிக்கு அது கடந்து செல்லும், சந்ததிகளை பின்தொடரக்கூடியதாக காணப்படும். இப்ப தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்கள், நம்ம விளையாட்டுத்தனமா இல்ல பலவீனத்தை நிமித்தம் நம்ம ஏதாவது நம்ம பாவம் தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த பாவத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அது எல்லாம் வெறுத்து, அன்னைக்கு வாசித்த அந்த சங்கீதம் 19ஆம் சங்கீதத்துல கூட தாவீது சொல்லுவான், துணிகர பாவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும், என்னை விலைக்கு காரும் என்று சொல்லி அவன். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த துணி, ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு துணிகர பாவத்தை அவன் செய்தான், அதனுடைய விளைவு அவனுடைய வாழ்க்கையில அவன் அனுபவிச்சான். அதன் நிமித்தம் அந்த குழந்தை மறிக்கிறதை பார்க்க முடியுது, அந்த சந்ததி அது இழந்து போயிடுதே அங்க தாவீது பார்த்தான். அதனால சொல்லுகிறான், ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானே விலைக்கு காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். இந்த பாவங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இன்னைக்கு ஏங்க நம்மளுடைய வாழ்க்கையில பெரும் பாதகம், ஏன் இழப்புகள், ஏன் நஷ்டங்கள், ஏன் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்கன்னா, இந்த துணிகர பாவங்களுக்கு நாம் நம்மளுடைய கால்களை விளக்காமல் இருப்பது. பாவம் என்று சொல்லி தெரிந்தோம், நாம் அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அது நம்மளை பின்தொடரக்கூடியதாய் காணப்படுகிறது. அதனால்தான் தாவீது அழகா துணிகர பாவங்களுக்கும் அடியானை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். நீங்க வாசிங்கன்னா இந்த துணிகர், இந்த பாவங்கள் எப்படி நம்மளை பின்தொடரும் என்று சொல்லி மோசே சொல்லுவார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், என்னாகமம் 32ஆம் அதிகாரத்துல 23ஆவது வசனத்தை வாசிங்களேன். என்னாகமம் 32:20, நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்களுடைய பாவம், அதாவது நம்ம ஒருவேளை நம்ம சொல்ல, நான் புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அதை நீக்கி சுத்திகரித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 100% உண்மை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து பாவமன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் பின்தொடர்ந்த சாபங்கள், அதனால வரக்கூடிய எல்லா விளைவுகளையும் ஆண்டவர் என்ன பண்ணார், அங்கே வெட்டி நம்முடைய வாழ்க்கையை விட்டு தூக்கி தூர போட்டார். ஆனா அந்த விட்டு வந்த பாவங்களை மீண்டும் நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அதுதான் துணிகர பாவங்கள். எந்த பாவத்தை அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இனி நான் பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணணுமா, அந்த பாவத்தை நாம் மீண்டும் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையை பின்தொடரும். அந்த பாவத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரங்கள் நம்மளை பின்தொடரக்கூடியதாய் காணப்படும். இது பழைய ஏற்பாடுல, ஏன்னா இன்னைக்கு கிருபையின் உபதேசக்காரர்கள் இன்னைக்கு ஜனங்களை எப்படி வஞ்சிக்கிறானா, நீ செஞ்ச பாவம், நீ செய்துகிட்டு இருக்க பாவம், நீ செய்ய போற பாவம் எல்லாவற்றுக்காக ஆண்டவர் சிலுவையில மறித்து விட்டா, அதனால நீ உன் இஷ்டப்படி நீ வாழு, நீ நீ ஆண்டவர்கிட்ட போனா ஆண்டவரின் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் என்று சொல்லி நீ கிருபையின் உபதேசக்காரர்கள் சொல்ல. ஆனா பவுல் சொல்லும் போது பவுல் அழகா சொல்லுவான். 1 தீமோத்தேயு 2:5ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிங்களேன். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அடுத்த வசனம் கூட, அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாய் இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது.
பவுல் புதிய ஏற்பாட்டுல பவுலா தான் சொல்றாங்க, சிலருடைய பாவங்கள் என்ன பண்ணும், அவர்களை பின்தொடரும். அந்த துணிகர பாவங்கள் விட்டு அந்த பாவத்தை நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அது நம்மளை பின்தொடரக்கூடியதாய் காணப்படும். அது பின்தொடரும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில வனாந்திரத்தை கொண்டு வந்து நிறுத்தும். இன்னொரு காரியம் நாம் மறந்து விடக்கூடாது, நம்ம அந்தரங்கத்துல செய்யக்கூடிய துணிகர பாவங்கள் நம்முடைய பிள்ளைகள் வெளியரங்கமாய் செய்வார்கள். நம்ம அந்தரங்கத்துல செய்யக்கூடிய பாவங்கள் நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, வெளியரங்கமா இந்த காரியத்தை செய்வாங்க. இதுக்கு நீங்க தாவீது வாழ்க்கை நீங்க ஆண்டவர் சொல்லுவார், நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிச்சுக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல 10-12 நீங்க வாசிங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்லுவார், நீ அந்தரங்கத்துல உரியாவின் மனைவியாக பத்சபேல் செய்த அந்த பாவத்தை உன்னுடைய பிள்ளைகள் வெளியரங்கமாக சூரியன் காணத்தக்கதாக ஜனங்கள் காணத்தக்கதாக பாவங்கள் பண்ணுவான். அப்படியாக அப்சலோம் தாவீதை நாட்டை விட்டு அனுப்பி அப்சலோம் தாவீதுடைய மறுமனை ஆட்டிகள் 10 பேரை எடுத்து தன் வீட்டு மொட்டை மாடியில பகல் நேரத்துல அவங்களோடு பாவம் செய்கிறது ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஏன் அன்னைக்கு கொஞ்சம் கடினமா சொல்றேன்னா, நம்முடைய அந்தரங்க பாவங்கள் நம்ம ஒருவேளை யாருக்கும் தெரியலன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், செய்யலாம். நம்ம பிள்ளைங்க அது வெளியரங்கமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால்தான் தாவீது அது அடிப்பட்டனாலதான் தாவீது சொல்லி, ஆண்டவரே துணிகர பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், அதை என்னை ஒட்டாது இருக்க முடியாது, நீ என்ன பண்ணவும் நீர் என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவ சமயம். எதுக்கு 51ஆம் சங்கீதத்தில் தாவீது விழுந்து அழுகிறான்னா, அதனால வரக்கூடிய தீமைகள் அவனுக்கு தெரியும். அதனால தேவ சமூகத்தில் விழுந்து அந்த ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப அவன் கேட்டு பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். விட்டு வந்த பாவங்கள் துணிகர பாவம் என்று தெரிந்தும் மீண்டும் அதை நான் செய்யாதபடிக்கு நான் காத்துக்கொள்ள. உங்களுக்கு அந்த பாவத்தின் மேல வெறுப்பு வரணும்னா உங்க பிள்ளைகளை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துங்க. நீங்க பாவத்தை வெறுக்கணும், அந்த பாவத்தை செய்யாதபடி உங்க இருதயம் பக்குவப்பட வேண்டும் என்றால் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களுடைய கண்களுக்கு நான் அந்தரங்கத்துல செய்யறேன், என் பிள்ளைகள் இதை வெளியரங்கமா செய்வாங்களே என்று சொல்லி கண்களுக்கு முன்பதாக நிறுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஒரு தாட் உங்களை என்ன பண்ண, அந்த பாவத்திலிருந்து உங்களை வெறுக்க வைக்கும், அந்த பாவத்தை வெறுக்க வைக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு உண்மையிலே நம்ம ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்து சொல்லுகிறபடி நாம் வாழ ஆரம்பிச்சோம் என்றால் நம்மளை அந்த உலகத்துல எவனாலையும் அழிக்க முடியாது, நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. தேவன் அந்த அளவு நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைத்து ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். அந்த தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், தேவனை எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தம், தேவனை எதிர்பார்க்கக்கூடிய ஜெப ஜீவிதம், தேவனை எதிர்பார்க்கக்கூடிய வேத தியானம் நம்மள்ட்ட இல்லாமல் போனதுனால தாங்க நம்மளும் இப்படி இருக்கோம், நம்மளுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை இப்படி இருக்கு. நீங்க ஒரு உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனாக, நீங்க உத்தமம் உள்ள ஒரு கிறிஸ்தவனா நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாமே மாற ஆரம்பிக்கும், சூழ்நிலைகள் மாறும். நாம் எதையெல்லாம் இழந்து நின்று கொண்டிருக்கிறோமோ அதை எல்லாம் தேவன் என்ன பண்ணுவார், மீண்டும் நம்ம இடத்துல கூட்டி சேர்க்க. நீங்க யோசிப்பிட வாழ்க்கை நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் நினைச்சு கூட பார்க்கலாம், ஆனா தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து பார்வோனுக்கு அடுத்து அவன் மரிக்கிற வரைக்கும் அந்த பொசிஷன்ல இருந்து அவனை யாராலையும் இறக்க முடியலங்க. யோசேப்பு மரிக்கிற வரைக்கும் அந்த பொசிஷன்ல இருந்து யாராலையும் அவனை இறக்கவே முடியல. யோசேப்பை அறியாத ராஜாக்கள் வரும்போதுதான் எகிப்து ஜனங்கள் அடிமையாகிறார்கள். அது வரைக்கும் அவங்க நல்லா ராஜபோகமாய் அவர் வாழ்ந்துக்கும். அப்ப நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம யோசிப்பாங்க, எந்தெந்த பாவங்கள் நம்மளோட வாழ்க்கையில துணிகரமா நாம் செய்து கொண்டே இருக்கோம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அது எல்லாம் நமக்குள்ள அடக்கி வைத்திருக்காம அது எல்லாம் அறிக்கை பண்ணி விட்டு விடுகிற பிள்ளைகளாக நம்ம தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நீங்க வாசிங்கன்னா ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில வனாந்தரங்கள் வருதுன்னா நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம். நீ வாசிங்களா சங்கீதம் 32 1 முதல் 6 வரை உள்ள வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டுச்சோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டுச்சோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினாலே என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிட்டு நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்
என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்துல பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நான் அடக்கி வைத்த மட்டும், என்னுடைய பாவத்தை எனக்குள்ள அடக்கி வைத்த மட்டும் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லுகிறார். இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததுனால என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிட்டு. இந்த மாதிரி வனாந்தரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத நஷ்டங்கள் வரும், நம்ம நினைச்சு பார்க்காத வியாதிகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும். இந்த பாவத்தை நாம் அறிக்கை பண்ணி விட்டு விடாமல் நமக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிற மட்டும் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா தேவன் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அது உறிந்து கொண்டே இருக்கும். அதான் ஆண்டவர் சொன்ன ஆபிரகாம் பார்த்து, நீ எனக்கு முன்பதாக நீ உத்தமனாய் இரு என்று சொல்லி சொன்னார். ஆபிரகாம் அதுதான் பண்ணான், ஆபிரகாம் அதுதான் பார்த்தான். மற்ற காரியங்களை அவன் யோசிக்கல, ஆண்டவரை அவருக்கு முன்னாடி உத்தமனாய் இருக்க சொன்னார். அதனால ஈசாக்க பலி செலுத்தும் போது ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை நிமித்தம், ஆண்டவர் தன்னோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் கொண்டு போய் அங்க பலி செலுத்துகிறவனாய் இருந்தான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளோட வாழ்க்கை எப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மள்ட்ட இன்னைக்கும் துணிகர பாவங்கள் இருக்கா? இன்னைக்கும் அந்தரங்க பாவங்கள், ரகசிய பாவங்கள், இது எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறதா? பாவம் என்று சொல்லி தெரிந்தும் மீண்டும் அந்த பாவத்தை நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இன்னைக்கு இதையெல்லாம் தூக்கி தூர போடுங்க. நீங்க இதெல்லாம் தூக்கி தூர போட்டு, ஆண்டவரே உமக்கு முன்பதாக உத்தமனாய் வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கட்டுகள் மாறும், தடைகள் மாறும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும். பிள்ளைகளை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானங்களை வைத்து ஆசீர்வதிப்பாருங்க. நம்ம அவரு சொல்ற அப்படி. அதனால தான் ஆபிரகாம், நான் உனக்கும் எனக்கும் என்ன பண்ணுவேன், என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையின்படி வாழ ஆரம்பிக்கும் போது உண்மையிலே நம்மளுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்ப பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும்னால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, நம்மளுடைய வேத தியானம், நம்மளுடைய கீழ்ப்படிதல் மிக 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 முக்கியமானது. இது இல்லாம பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்க எதிர்பார்க்காது. ஒருவேளை அவன் மனம் திரும்பி அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கும்போது அந்த மனுஷன் ஆசீர்வாதம். உங்கள் நிமித்தம் அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. பெற்றோர்கள் தான் என்ன பண்ண வேண்டும், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை வைக்க வேண்டும். பவுல் சொல்லுவார், அழகா அந்த பிரமாணத்தை சொல்லுவார். பிள்ளைகள் அல்ல, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க வேண்டும். நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பரிசுத்த ஜீவிதம் மிக மிக முக்கியம், நம்முடைய கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம், நம்முடைய ஜெப ஜீவிதம் மிக மிக முக்கியம். ஆராதனை, தேவனுடைய ஆலயத்தை ஒரு நாள் என்ன பண்ண விடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. எல்லாம் மிக மிக முக்கியம். இது சரியாக இருந்துச்சுன்னா நீங்க இந்த பூமியில பரதேசியா உங்க பிள்ளைகளுக்கு ஒன்றும் சேர்த்து வைக்காமல் போனால் கூட உங்க பிள்ளைகளை தேவன் சீமான், செல்வ சீமானாக உயர்த்தி வைப்பாருங்க. ஏன்னா அவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்துட்டோம் வச்சுங்களா, ஆண்டோட அதை மறக்கவே மாட்டார். நான் சொன்னபடி வாழ்ந்தான், என் நாமத்துக்கு மகிமையாய் வாழ்ந்தான் என்று சொல்லி நம்மளுடைய சந்ததிகளை தேவன் கையில் எடுத்து ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கு. அதனால உங்க பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை, உங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாமே உங்களுடைய பரிசுத்த ஜீவிதத்தில் இருக்கு.